பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது சஞ்சய் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூஸ் அப்டேட் எல்லாமே நம்ம சஞ்சய் டிவி சேனலில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி. இன்று நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தமிழில் இலக்கணம். தற்குறிப்பு ஏற்ற அணி. தற்குறிப்பு ஏற்ற அணி 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பில் தமிழில் வரக்கூடிய மிக முக்கியமான அணி தற்குறிப்பு ஏற்ற அணி. தற்குறிப்பு ஏற்ற அணி இதை எப்படி பிரிக்கலாம்னா, தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. தன் குறிப்பு ஏற்றம் அணி. அதாவது இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியில், ஒரு செய்யுள்ள இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியில் புலவர் தனது குறிப்பை ஏற்றி பாடுவது தன் குறிப்பு ஏற்ற அணி. அதாவது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும். அதை செய்யுள்ள ஒரு காப்பியமாக ஒரு போயமாக எழுதும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக உயர்த்தி பாடுவது தற்குறிப்பு ஏற்ற அணி பேர். அதாவது ஒரு பாடல் பாருங்கள், உதாரண பாடல். போர் உழந்தெடுத்த ஆரையல் நெடுங்கொடி வாரேல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதாவது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய பாட்டு இது. இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட பாடல் இது. என்னென்னா, இந்த மன்னர் இருக்கார் இல்லையா, பாண்டியன் நெடுஞ்செழியன், அவனுடைய பெரிய மாளிகை அரண்மனை கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோட்டை மேலே செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்குது. அது காற்று அடிக்கும்போது இந்த செடி கொடிகள்லாம் ஆடுதல் இயற்கை தான். காற்றில் ஆடுவதும் அசைவதும் இயற்கை. ஆனால் கோவலன் அந்த மதுரை மாநகரம் நோக்கி வரும்போது, உனக்கு ஆபத்து இருக்கிறது இந்த நகரத்தில், அதனால் இங்கே வர வேண்டாம் அப்படி சொல்லி செடி கொடிகள்லாம் கை காட்டி வராதே வராதே என்று விளக்கியதாக இளங்கோவடிகள் அந்த பாடலில் எழுதியிருக்காரு. அதாவது காற்றில் செடி கொடிகள் ஆடுவது இயற்கையாக இருந்தாலும் இளங்கோவடிகள் தனது குறிப்பை ஏற்றி பாடியிருக்கிறார். அதனால் இது தற்குறிப்பு ஏற்ற அணி என்று சொல்லப்படும். அதாவது தனது குறிப்பை ஏற்றி பாடுவது தன் குறிப்பு ஏற்ற அணி. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அணி. நீங்கள் 10ஆவதுல வரும், 11, 12ஆம் வகுப்பு, அது மட்டும் கல்லூரிகளில் போகும்போது வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செய்யுளில் இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியில் புலவர் தனது குறிப்பை ஏற்றி பாடுவது. புலவர் கவிஞர் எல்லாம் ஒன்று தான், தனது குறிப்பை ஏற்றி பாடுவது. இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, தமிழில் எழுத்துப்பிழை வருது, என்னால் இவ்வளோ பெருசாக எழுத முடியாது அப்படின்னு சொன்னால் தன் குறிப்பு ஏற்றி பாடுவது இப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை தனது குறிப்பை ஏற்றி பாடுவது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.